தமிழ் திரைத்துறையில் மாபெரும் புரட்சியை செய்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று மரணம் அடைந்திருக்காரு. ஸோ அவருடைய இறப்புக்கு பின்பு அவருடைய சொத்துக்களானது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர் சொத்துலேருந்து ஒரு பங்கானது அவருடைய தம்பிக்கும் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்குங்க. ஸோ அவர் தம்பிக்கு எழுதி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியும், என்னென்ன சொத்துக்கள் அவர் தம்பிக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். திரைத்துறையில் யாருமே சாதிக்க முடியாத சாதனைகளை செய்தவர் தான் பாரதி ராஜா. அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருந்தே நடிப்பின் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டவர், ஆர்வம் கொண்டவர். அவர் வச்சிருந்த அந்த ஆர்வத்தினுடைய பரிசாக தான் சென்னையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த திறமை இருந்தது, ஆர்வம் இருந்தது அப்படின்றதுனால உற்றார் உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் நான் கண்டிப்பாக சென்னைக்கு போய் சாதிச்சுட்டு தான் திரும்பி வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் சென்னைக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ சென்னை வந்தப்போ எல்லாரும் புதிய மனிதர்கள், யாருமே தெரியாது அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு உயிர் நண்பர்களாக கிடைத்தவங்க தான் கங்கை அமரன், இளையராஜா சார் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுடைய உதவியால் தான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கன்னட இயக்குனர்கிட்ட ஜாயின் பண்ணார். ஸோ அவருடைய உதவியால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இருந்த தனிப்பட்ட அந்த திறமையும் ஆர்வமும் இவரை சீக்கிரமாகவே திரைத்துறையில் வளர்த்து விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. எல்லாருமே தேனி மாவட்டத்தில் தான் இருந்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா இவருடைய தொழில் விஷயமா, அதாவது சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற அந்த வெறியால் இவர் சென்னை வந்தவர் தான். அதாவது பூர்வீகத்தை விட்டுட்டு பழக்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தார். ஸோ நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறமா சாதிச்சார். சொல்லப்போனால் நிறைய புதிய முகங்களை அறிமுகம் செய்தவர் அப்படின்ற ஒரு பேரும் புகழும் பார்த்திங்கன்னா பாரதிராஜா சாருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த அந்த மகான் இன்றைக்கி நம்மளோட இல்லை. அவர் இல்லை அப்படின்னாலுமே கூட அவருடைய குடும்பத்துக்கு காலத்துக்கும் நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுருந்தார். சொத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருக்கு சென்னையிலையும் சொத்துக்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி பூர்வீகத்துலேயும் சொத்துக்கள்லாம் வச்சுருந்துருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகளுக்கு, மனைவிக்கு, மருமகளுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு பகுதியை கொடுத்தாரு. குறிப்பாக திரைத்துறைக்கு அப்படின்னு தனியாக ஒன்று எடுத்து வச்சுருந்தார். அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதையெல்லாம் தாண்டி சொந்த ஊரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு அவருடைய தம்பி மேலே ரொம்ப பாசம், தம்பி தங்கச்சி மேலே ரொம்ப அன்பு அவருக்கு. அதனால் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க தங்கச்சிக்கும் கொஞ்சம் செய்திருக்காரு. அதே மாதிரி தம்பிக்கு ஒரு பங்கை எழுதி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கு. இவர் ஏன் அவர் தம்பிக்கு எழுதி வச்சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனக்கு இறுதி சடங்குகள் செய்யறதுக்கு ஒருவேளை மனைவியோ மகளையோ அனுமதிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எல்லாமா இருக்கக்கூடியது நம்மளுடைய தம்பி தான். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் இறுதி சடங்குகளை செய்யறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ மனோஜ் சார் இருந்திருந்தார் அப்படின்னா பாரதிராஜா சாருக்கு எல்லாத்தையும் அவர் செஞ்சுருப்பார். ஆனால் இப்போ அவர் இல்லை அப்படின்றதுனால பாரதிராஜா சார் இது முன்கூட்டியே யோசிச்சிட்டார். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு இயக்குனர். அவருக்கு தொலைநோக்கு பார்வை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் யூகித்து தான் ஒரு சில விஷயங்களை செய்து வச்சிருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய கடைசி நேரத்தில் நமக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு தன்னுடைய மனைவியோ மகளையோ மருமகளையோ தங்கச்சியோ அனுமதிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நமக்காக செய்யக்கூடிய ஒரு ஆண் அப்படின்னா அது நம்மளுடைய தம்பி தான். அதனால் தேனியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் நிறைய இடங்களை பார்த்திங்கன்னா தன்னுடைய தம்பிக்கு எழுதி வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்குது. ஸோ அவர் நமக்கு இறுதி சடங்கு செய்தார் அப்படின்னா அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? ஸோ அப்போ இவங்க கூட போய் எதுவும் போராடவும் முடியாது, கேட்கவும் முடியாது, இவங்களாம் எதுவும் கொடுக்கவும் முடியாது. நாம் இருக்கும்போதே நம்மளுடைய தம்பிக்கு எழுதி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவோ அப்படின்ற மாதிரி அவரே பிரித்து வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னா இந்த தேனியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒருவேளை மனைவிக்கோ மருமகளுக்கோ அவர் எழுதி கொடுத்துருந்தாரு அப்படின்னா கூட, இன்கேஸ் மகளுக்கே கொடுத்துருந்தாலுமே கூட இனி யாரும் இங்கே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா மகள் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணது மலேசியாவில், செட்டில் ஆகிருக்கிறது மலேசியாவில். அப்படிங்கும்போது தந்தையோ தன்னுடைய அண்ணனோ இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. இப்போ அவங்க யாருமே இல்லை அப்படின்றப்போ மகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான்.
ஸோ அவங்க வராம போயிருவாங்க அப்படிங்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, பூர்வீகத்தில இருக்கக்கூடிய சொத்துக்கள அட்லீஸ்ட் சேல் பண்ணிறலாம். பணமாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சிருப்பாங்க. அதே மாரி தான் மருமகளும். ஏன்னா முன்னாடியாவது மாமனார் இருந்தாரு அப்படின்ற ஒரு தைரியத்தில இருந்தாங்க. இப்ப மாமனாரும் இல்ல அப்படிங்கும்போது, அகைன் அவங்க எல்லாருமே வந்து அந்த தேனி மாவட்டத்தில இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு வர்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஒரு கேள்விக்குறி தான். எல்லாருமே வந்து சந்தேகப்பட வேண்டிய விஷயம். ஆனா, தம்பி அப்படி கிடையாது. தன்னுடைய தம்பி வந்து தேனி மாவட்டத்தில அடிக்கடி அவருடைய சொந்த ஊருக்கு வரதும், போறதுமா இருக்கக்கூடியவரா தான் இருக்காரு. அது இல்லாம அவருடைய தங்கச்சி வந்து அங்கேயே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, சொத்துக்கள வந்து பராமரிக்கிறதுக்கோ, இல்ல பார்த்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால தான், அந்த சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள எல்லாத்தையுமே அவங்களுக்காக வந்து பங்கிட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா, அவங்க அதே இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அண்ணனுடைய நினைவாக அவங்க வச்சுக்கிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் அவங்க வந்து விக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா, இவங்கள்ல யாருக்கிட்ட அந்த சொத்து போனாலுமே கண்டிப்பா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் 1 வருஷமோ, 2 வருஷமோ வச்சிருப்பாங்க. அடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துரும். ஏன்னா, எல்லாருமே நகரத்துக்கு தான் வரப்போறாங்க. யாருமே வந்து அங்க இருக்க போறது கிடையாது. அதனால அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணி தான் தன்னுடைய தம்பிக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா, தங்கை அப்படிங்கும்போது கண்டிப்பா நல்லது, கெட்டது எல்லாமே ஒரு அண்ணனா இருந்து நெறைய விஷயங்கள வந்து செய்திருப்பாரு. ஆனா, தம்பி அப்படின்றவங்க அப்படி கிடையாது. தம்பிக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கடைசி காலத்தில நம்மளுடைய சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பங்கு கொடுக்கலாம். ஏன்னா, ஆ அண்ணன் வந்து மேரேஜ் ஆயிட்டாங்க, அண்ணி வந்துட்டாங்க அப்படின்றப்போ, பெருசா தம்பிக்காக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஸோ, இப்பவும் அதே மாரி தான் பாரதி ராஜா சாரும். ஸோ, எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு வந்து கிடைச்சிருக்காது. அதனால இப்போ இந்த மாரி யோசிச்சு கூட, தன்னுடைய கடைசியாவது ஏதாவது அவருக்கு செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அவர் நெனச்சதுனால கூட இந்த மாரி சொத்துக்கள்ல வந்து ஒரு பங்க எழுதி வச்சிருக்கலாம். ஏன்னா, எல்லாருமே வந்து சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டவங்க தான். ஒரு குடும்பத்தில 4, 5 பேரோட பிறந்தவரு பாரதி ராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியது அவருடைய தம்பியும், தங்கச்சியும் தான். அதனால அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஆசைப்பட்டு தான் இவர் வந்து இப்படி செஞ்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா, அவரு வந்து தேவையான அளவுக்கு சொத்துக்கள் எல்லாம் வச்சிருந்தாரு. பாரதிராஜா சார் சொத்து இல்லாமலாம் கிடையாது. ஸோ நெறைய வச்சிருந்தாரு. நம்பளே விருப்பப்பட்டு குடுத்துறது நல்லது அப்படின்ற மாரிலாம் அவர் யோசிச்சிருக்காரு. ஏன்னா, எல்லா குடும்பத்திலயும் நடக்கக்கூடியது தான். நாம்பளா விருப்பப்பட்டு செய்யறது அது வேற. மத்தவங்க குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது, கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காகவே நெறைய பேர் இருப்பாங்க. அப்படித்தான் இவருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஏன்னா குடும்பத்தில அப்படிங்கும்போது நெறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கும்போது, இந்த சொத்து விஷயங்கள பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெருசா அவங்களுக்கு கிடையல. அதனால தான் பாரதிராஜா சார் வந்து கடைசி நேரத்தில இந்த யோசனைய வந்து செய்திருக்காரு. ஸோ நம்ம இறக்கக்கூடிய தருவாயிலயாவது நம்மளுடைய தம்பிக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நெனைச்சதுனால, தம்பிக்கு செய்திருக்காரு. தம்பியும் வந்து சாதாரணலாம் சொல்லக்கூடாதுங்க. அண்ணனுடைய இறுதி சடங்குல கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு அவர் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் வந்து பாராட்டத்தக்கது. ஸோ யாரெல்லாம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.